உடைய கிருபையும் உடைய கரமும் உடைய நடத்தலும் உடைய மகிமையும் உங்களோடு கூட இந்த உடனடியாக சொல்லுங்க. கத்தத்தை முழுமையாக நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உடைய கரத்தின் வல்லமை எங்களை கத்தாவை மாதிரி செய்யக்கூடியாக சொல்லுங்க. வார்த்தைகளாலே நீர் பேசுகிறார். எங்கள் மீட்பெரும் எங்கள் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்திலே சொல்லுகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்னொரு அறிவிப்பு, உடைய மகதலேனா ப்ரேயர் ஃபெலோஷிப் என்று சொல்லி ஒரு ப்ரேயர் ஃபெலோஷிப் நடத்திட்டு இருக்கோம் இல்லையா? அந்த மேக்டலின் ப்ரேயர் ஃபெலோஷிப், அந்த ப்ரேயர் ஃபெலோஷிப் வந்து நமக்கு வருகிற வியாழக்கிழமை ஒரு வருடமாகிறது. அதில் பங்கெடுக்கிற சகோதரிகள் ஆங்காங்கே அவங்க வந்து வேறு வேறு இடத்துல தூரமான இடங்களில் இருக்கிறதுனால எல்லாரையும் ஒன்று கூட்டி அந்த ஒரு வருடத்தை அதை செயல்படுத்த முடியாத பட்சத்தில் அதையும் ஆன்லைனில் தொடர்ச்சி அன்னைக்கு செய்யணும் வியாழக்கிழமை என்று சொல்லி தீர்மானித்திருக்கிறோம். அது வந்து அது 1 மணி நேரம், அன்னைக்கு மட்டும் 5லேருந்து 7 மணி 2 மணி நேரமாக அன்றைக்கு ஒரு விசேஷமான நாளாக இருந்ததுனால 5லேருந்து 7 மணி வரைக்கும் 2 மணி நேரத்துக்கு அந்த ஜபத்தை அதை வைக்கலாம்னு சொல்லியிருக்கிறோம். அந்த நாளில் கூட அதில் கூடியிருக்கிற கிட்டத்தட்ட அந்த ஃபெலோஷிப்பில் கூட ஒரு 28 சகோதரர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்தந்த நேரங்களை பொறுத்து அவங்க வர்றதுனால அவங்களால ஒன்று கூடி அந்த ஒரே நேரத்தில் பங்கெடுக்க முடியல. ஆனால் அன்னைக்கு மேக்சிமம் வாஞ்சிக்கிறேன் எல்லாரும் அந்த ஆன்லைனில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல அந்த நாளில் கூட என்னென்ன யார் யார் எப்படி பாடலோ சாட்சியோ யாருக்கு வருஷம் அது மாதிரி வந்து ஒரு பங்கெடுக்க வேண்டியிருக்கிறதுனால அது ஒரு 2 மணி நேரமாய் செயல்படுத்தணும்னு வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் தாமே அதற்கான காரியங்கள் செய்வாராக. 5லேருந்து 7 மணி வரைக்கும் என்பது அது ஓரளவுக்கு எல்லாருக்கும் கன்வீனியன்ட்டாக கொண்டதுனால அதை பங்கெடுக்கிற சகோதரிகளுக்கு அது ஏற்றதாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். அடுத்த வருடத்தில் கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம கூட்டி ஒரே நம்முடைய ஆலயத்தில் வைத்து கூட நம்ம அந்த வருடத்திற்கு நம்ம செயல்படுத்தலாம் என்று சொல்லி கர்த்தருக்கு மகிமையுள்ளதாக எல்லாவற்றையும் கர்த்தருடைய சித்தத்துக்கே நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் நன்மைக்கு வாய்க்கப்படுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இந்த வேளையிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். அவர் நம்மை நம்முடைய வார்த்தையின் பலத்தினாலே நிரப்பி நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். கடந்த நாளும் கூட இந்த 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனம், இந்த வசனத்தை நான் உங்களுக்கு மத்தியிலே நான் அதை செயல்படுத்தும் பொழுது, அதை சொல்லும் பொழுது எனக்கு கர்த்தர் அதிகமாய் அந்த வார்த்தைகளை இன்னும் அதிகமாய் அவருடைய வசனங்களோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி என்னோட இடைப்பட்டபடினாலே எனக்குள்ள இந்த வார்த்தை இன்னும் அதிகமாய் உங்களுக்கு பலனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அது நான் வாஞ்சித்தபடினாலே இந்த நாளிலும் அதை என்னுடைய சமூகத்திலே வைக்கிறேன். நாம் எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி நாம் இந்த வார்த்தைகளை என்னுடைய சமூகத்தை வைத்து நாம் தியானிப்போம். இந்த சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது இங்கே சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணும்படியாய் வரல. ஆண்டவர் சொன்னாரு, ஒருவனை நான் ஈசாயுடைய வீட்டில இருந்து நான் என்ன பண்ண போறேன், தெரிந்தெடுக்க போறேன் என்று சொன்னார். யார் என்று ஆண்டவர் அங்கே சாமுவேல் இடத்திலே அவர் சொல்லவில்லை. இந்த சூழ்நிலையிலே சாமுவேல் என்ன பண்றாரு சொன்னா, அவர் அபிஷேகம் பண்ணும்படியாக, ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படியாக ஆண்டவர் என்ன செய்கிறார்,
சாமுவேலை அனுப்பும் பொழுது அந்த சாமுவேல் தைல குப்பியை அபிஷேகம் பண்ணுகிற அந்த தைலத்தை அவர் எடுத்துக்கொண்டு அவர் என்ன செய்கிறார், அபிஷேகம் பண்ணுகிற எண்ணெயை எடுத்துக்கொண்டு அவர் ஈசாயுடைய வீட்டுக்கு வருகிறார். ஈசாயுடைய வீட்டுக்கு அவர் வரும் பொழுது அங்கே ஈசாயினுடைய பிள்ளைகளை கொண்டு வருகிறார்கள். ஈசாயுடைய பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணும்படியாய் நிறுத்துகிறார்கள். யார் இந்த ஈசாயின் பிள்ளைகள் என்று சொன்னால், இவர்கள் இராணுவத்திலே, சவுலினுடைய இராணுவத்திலே இருக்கக்கூடிய நல்ல பலம் பொருந்தின வீரர்கள். இந்த 7 பேரை என்ன பண்றாங்க, ஈசாயினுடைய பிள்ளைகளாய் அங்க அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கொண்டு வருகிறார்கள். அப்போ இந்த சாமுவேல் என்ன செய்கிறார், அவர் அபிஷேகம் பண்ணும்படியாய் அந்த அபிஷேக தைலத்தை எடுத்து அவர் ஊற்ற போகும் பொழுது அந்த மூத்த மகனாக இருக்கிற எலியாவை பார்க்கும் பொழுது அவருடைய தோற்றம், அவருடைய சரீர வளர்ச்சி, அவருடைய பராக்கிரமம், இவைகளை எல்லாம் சாமுவேல் பார்த்ததை என்ன நினைக்கிறான்னு சொன்னா, இவனை தான் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், தெரிந்தெடுத்துக்கிறார் சொல்லி அவர் தன்னுடைய கண்களின் அந்த ஒரு நிமிஷம் அவருடைய கண்கள் என்ன செய்கிறது, அவரை ஏமாற்றி விடுகிறது. ஹல்லேலூயா. நல்ல கர்த்தர் இவனைத்தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவர் நினைத்து அவர் என்ன செய்கிறார், ஒரு கன்ஃபர்மேஷனுக்குள்ள வரும் பொழுதுதான் கர்த்தர் சொல்றாரு, நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். ஹல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. ஏன்னா இதுக்கு முன்னாடி சவுல் என்ற ஒரு மனிதரை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் பண்ணும்போது அவன் யாரு, இஸ்ரவேலுக்கு ராஜா. இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் அவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணார். அது கூட கர்த்தரா விரும்பி எல்லாம் பண்ணல. இந்த ஜனங்க என்ன பண்றாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், மற்றவங்களுக்கெல்லாம் ராஜா இருக்கா, மற்ற ஜனங்களுக்கெல்லாம் ராஜா இருக்காங்க, ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு ராஜா இல்லை, அதனால இந்த இஸ்ரவேலுக்கும் என்ன வேணும், ஒரு ராஜா வேணும்னு சொல்லி அவங்க கேட்கிறபடினால், ஃபோர்ஸ் பண்ணபடினாலே கர்த்தர் செய்கிறார், கர்த்தரே அவங்களுக்கு ராஜாவா இருக்கணும்னு ஆசைப்படுறார். ஆனா அவங்க அதுக்கு என்ன பண்ணல, விரும்பாம மற்றவங்களை போல நாங்களும் இருக்கணும், மற்றவங்களை போல நாங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, விரும்புகிறாங்க. அப்போ அவங்க மற்றவங்களை போல தாங்களும் இருக்கணும்னு அவங்க விரும்பினபடினால்தான் கர்த்தர் என்ன செய்கிறார், அங்கே அவர்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்துகிறார். அப்போ அவங்க மற்றவங்களை போல நாங்க இருக்கணும். அப்போ அவங்க எப்படி எதிர்பார்க்கிறாங்கன்னா, மற்றவங்களை போல ராஜா எப்படி இருக்கணும், நல்லா வளர்ச்சியா இருக்கணும், நல்லா நல்லா வாட்ட சாட்டமா, அப்படியே நின்னா நான் 10 பேர் அடிக்கிற மாதிரி இருக்கணும், எல்லாருக்கும் மேல உயரமா இருக்கணும், அப்படி ஒரு அவங்களுடைய இமேஜினேஷன். அதனால ஜனங்க ராஜானா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள நிச்சயமாய் அந்த எதிர்பார்ப்பு இருக்கும்ன்றதுனால கர்த்தர் பண்ணாரு, அவங்க பார்க்கிறபடி, எப்படி அவங்க விரும்புகிறபடி. ஆண்டவர் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ண ராஜா எப்படின்னா அவங்க விரும்புகிறபடி, அவங்க சாய்ஸ் விட்டு நீங்க விரும்புகிறபடி, நீங்க கேட்டபடி, நீங்க எதிர்பார்த்தபடி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பண்ணாரு, அவங்களுக்கு ராஜாவை கொடுக்கிறார். அதனாலதான் நீங்க நினைக்கலாம், அப்போ ஆண்டவர் ஏன் இந்த மனுஷன் பார்க்கிறபடி நான் பாருன்னு சொல்லுவாரு, ஏன் இப்போ நல்ல வாட்ட சாட்டமா இருக்கு, நல்ல ஒரு பார்க்கறது பராக்கிரமமா நல்ல இராணுவத்துல இருக்கிறவனை வேண்டாம்னு சொல்லிட்டு அப்போ மட்டும் எப்படி அப்படிப்பட்டவனை தேர்ந்தெடுத்தாரு அப்படின்னு சொன்னா, அது மனுஷன் தேர்ந்தெடுத்தாரு. மனுஷன் எங்களுக்கு இப்படிதான் வேணும், ராஜானா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கும் என்பதனால கர்த்தர் என்ன பண்ணாரு, சாய்ஸ் அவங்க கிட்ட விட்டாரு. அதனாலதான் அங்க அந்த சவுல் என்பவன் அந்த இஸ்ரவேலருக்குள்ளேயே அவன் உயரமா இருப்பான். ஹல்லேலூயா. இஸ்ரவேலருக்குள்ளேயே அவன் அவ்வளவு உயரமா இருப்பானா, அவ்வளவு பராக்கிரமமா இருப்பானா, பார்க்கறதுக்கு ஆள் அவ்வளோ பார்க்கவே ஒரு பவுன்சர் மாதிரி இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டவர் பண்ணாரு. ஏன்னா மனுஷன் நீங்க இப்படிதான் கேட்பீங்க, உங்களுக்கு ராஜா வேணும்னா நீங்க இப்படிதான் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால நான் என்ன பண்றேன், உங்க சாய்ஸ்க்கு நீங்க கேட்ட ராஜாவை நீங்க ராஜானா எப்படி இருக்கணுமோ அப்படி எதிர்பார்க்கிற பிரகாரமா உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் பண்றாரு, இந்த சவுலை கொடுக்கிறார். இந்த சவுலை கொடுக்கும் பொழுது
அவங்க எதிர்பார்த்த ராஜா, ஆனால் அவங்க எதிர்பார்க்கிறபடி அவங்க என்ன பண்ணல, நல்ல விதமாய் நடத்தல, நல்ல விதமாய் செயல்படவில்லை, நல்ல விதமாய் கர்த்தருக்கு பிரியமாய் செய்யல. கர்த்தரை பிரியப்படுத்துற மாதிரி அந்த ராஜா என்ன பண்ணல, செயல்படுத்த. முதலாவது கர்த்தருக்கு அவன் பிரியமா என்ன பண்ணல, செயல்படுத்துறதுனால அங்க கர்த்தர் என்ன செய்தார்னு சொன்னால், அங்கே ஆண்டவர் செய்யறாரு, இங்க ஆண்டவர் வேறொரு மனிதனை கர்த்தர் தேர்ந்தெடுக்க சித்தம் வைக்கிறாங்க. அந்த மனிதனும் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அவங்களுக்கு எப்படி கொடுத்தாரு, அவங்க விரும்புகிறபடி இருக்க வேண்டும் என்பதனால எல்லாவற்றையும் அவங்க விருப்பத்திற்கு விட்டார். ஆனால் இப்போ ஆண்டவர் அவர் விருப்பப்படியாய் அவர் செலக்ட் பண்ண என்ன பண்ணிட்டாரு, திட்டம் வைத்து விட்டார். அதற்கு ஒருவன் தேவை. அந்த ஒருவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் பார்க்கும் பொழுது, அந்த ஒருவன் வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் எந்த ஒரு வாழ்க்கையுடைய கடைநிலையில இருந்தா கூட அவன் ஒருத்தரை மட்டும்தான் மேம்படுத்தலாம். யார? ஆண்டவர். அல்லேலூயா. அவனை ஒதுக்கி வச்சாலும் முறுமுறுக்கிறது இல்லை, அவனை தள்ளி வச்சாலும் ஆண்டவர் ஒன்றும் சொல்றது இல்லை. இல்லை அவன் குடும்பத்தால் தான் என்னை ஏற்றுக்கொள்ள நாம் எந்த விதத்திலுமே என்ன பண்ணல, அதை குறித்து கவலைப்படாத ஒரு இளைஞர், ஒரு சின்ன ஒரு இளைஞர். அப்போ அவனை குறித்து ஆண்டவர் அவனை பார்க்கிறார். அவனை பார்க்கும்போது இந்த 8 சகோதரருக்குள்ளே அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் பார்க்கும் பொழுது அவனை மட்டும் என்ன பண்றாங்க, எதுக்கு ஸ்பெசிஃபை பண்றாங்க, எதுக்கு தெரியுமா, ஆடு மேய்க்கிறது. அல்லேலூயா. அவனை மட்டும் என்ன பண்றாங்க, இவன் இதுக்குதான் லாய்க்குன்னு சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறார்கள். அவனை மட்டும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஒரு கொஞ்சம் ஆடுகளுக்கு அவனை மேய்ப்பனா அனுப்புறாங்க. மற்ற சகோதரர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த ஒரு உத்தியோகத்துல அரசாங்க வேலையில, நம்முடைய வார்த்தை இப்படியே சொல்லணும்னா அவங்க எதுல இருக்காங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க. அல்லேலூயா. ஆனா இந்த ஒரு பையன் மட்டும் போய் வனாந்தரத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டு அவன் காணப்படுகிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த தள்ளப்பட்ட ஒரு பிள்ளை என்ன பண்றாரு, அவர் தேர்ந்தெடுக்கிறார். அப்போ அந்த சூழ்நிலை போகும்பொழுது சாமுவேல் எதற்காக இந்த இடத்துல அவர் கன்ஃபியூஸ் ஆகிறாரு சொன்னா, அவர் ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுத்த சவுல் எப்படிப்பட்டவரா இருந்தாரு, எப்படி இருந்தாரு, நல்ல தோற்றத்திலே நல்ல உயரம் உள்ளவராய், நல்ல பராக்கிரமம் நிறைந்தவராய், பார்க்கிறதுக்கு ஆள் இவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி இருந்ததுனால அங்க என்ன பண்றாரு, சாமுவேல் அடுத்து அபிஷேகம் பண்ணப்படுகிறவனும் இப்படித்தான் இருப்பான் அவரு நினைச்சிட்டாரு. அல்லேலூயா. என்னதான் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாலும் அவருக்கு அந்த இடத்துல கர்த்தருடைய பார்வை அவருக்கு இல்லை. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் என்ன செய்யறாரா, அவருடைய பார்வை, அவருடைய நினைவு, அவருடைய தோற்ற மனிதனை குறித்து வேறு விதமா இருக்கு. அல்லேலூயா. அதனாலதான் மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் நான் பாரேன். ஃபர்ஸ்ட் நான் அபிஷேகம் பண்ணினேன் சவுல் இப்படித்தானே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் டிசைட் பண்ணாரு. ஆனால் கர்த்தர் அவன் இப்படி இருக்க மாட்டான்னு அவர் டிசைட் பண்ணிட்டார். அல்லேலூயா. அதனாலதான் அந்த எலியா என்ற அந்த மூத்த மகனை பார்த்ததும் சாமுவேலுக்குள்ளாய் ஒரு எண்ணம் வந்தது, இவன் தானாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அவனை குறித்து டிசைட் பண்ணாரு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க பாத்தீங்கன்னா 6ஆம் வசனத்துல வாசிச்சீங்கன்னா, இவனாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இவனாதான் இருக்கும் அப்படின்றத அங்க இவன் தான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இவனாதான் இருக்கும் அப்படின்ட்டு அவர் ஒரு கன்க்ளூஷனுக்கே வந்துட்டாரு. ஆனா அவர் அதனாலதான் என்ன பண்றாரு, முதல்ல ஒரு ஆவலோட போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் இவனை தள்ளினேன், இவனை புறக்கணித்தேன், இவன் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. சரிப்பா, இவன் இல்ல, இன்னும் 7 பேர் இருக்காங்க, அதான் இன்னும் இவனுக்கு அப்புறம் ஒரு 6 பேர் இருக்காங்க, மொத்தம் 7 பேரை கொண்டாந்து நிறுத்திருக்காங்க. அப்ப அந்த 7 பேர் எவ்வளவு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்திலும்
அங்கே சாமுவேல் போய் நிற்கும் பொழுதும், ஒவ்வொருவரையும் கொண்டு வரும் பொழுதும், ஒவ்வொருவரும் சாமுவேலத்துல கொண்டு வரப்படுவதும் சாமுவேலுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் அந்த 7 பேருமே இல்லை. அல்லேலூயா. அந்த பிள்ளைகள் யாருமே ஆண்டவர் தெரிந்தெடுக்கவில்லை. யாரை தெரிந்தெடுத்தான்னு பார்த்தா, ஒருத்தங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்கானா, எங்கேயோ ஆடு மேய்ச்சிக்கிட்டு அவன் என்ன பண்றான், தன்னை அழைக்காத ஒரு சூழ்நிலையிலே, தன்னை விரும்பாத ஒரு சூழ்நிலையிலே அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அங்க தனியா ஒரு வனாந்தரத்துல அங்க ஆடுகளை மேய்த்து கொண்டு கர்த்தரை பாடிக்கொண்டு இருக்கிறான். இங்கே ஒரு ஒரு கூடுகை, ஒரு அபிஷேகம் பண்ணுகிற இடம், அங்க எல்லாருடைய இருதயம் கர்த்தருக்கு தூரமா இருக்கு. ஆனா அங்க மனுஷர்களால் தூரமாய் வைக்கப்பட்டவருடைய இருதயம் கர்த்தருக்கு நெருக்கமா இருக்கு. அல்லேலூயா. அங்கே அந்த அபிஷேகம் பண்ணப்படுகிற இடத்துல கர்த்தர் இருப்பார் என்று நினைக்கிற இடத்துல எல்லாருடைய இருதயம் கர்த்தருக்கு சமீபமா இல்ல. ஆனா எங்கேயோ மனுஷரால தள்ளப்பட்டவருடைய இருதயம் கர்த்தருக்கு சமீபமாய், கர்த்தருக்கு நெருக்கமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அவன் அங்க கர்த்தரோடு கூட பேசிட்டு இருக்கான். அல்லேலூயா. அப்பா, யாரை ஆண்டவர் தெரிந்தெடுப்பார்? அங்கே ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? அவனை தெரிந்தெடுத்திருக்கிறார். இது சம்பவம், இந்த காரியங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும் போது எல்லா ஜனங்களும், ஏன்னா ஒருத்தர் வீட்டுல சாமுவேல் என்ற அந்த தீர்க்கதரிசி வந்தாலுமே அது ஒரு பெரிய விசேஷம். சாமுவேல் தீர்க்கதரிசி உங்க வீட்டுக்கு வந்திருக்காருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அது ஒரு விசேஷம். சாமுவேல் தீர்க்கதரிசி வந்துட்டாருன்னா அது ஒரு விசேஷம். ஏன்னா அந்த சமஸ்த ஒரு பிரசிடென்ட், ஒரு பிரைம் மினிஸ்டர் இது பண்ண செலக்ட் பண்ணணும்னா, பிரைம் மினிஸ்டருக்கு அந்த போஸ்டிங்க்கு அந்த பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும்னா யார் அதிசயமா? பிரசிடென்ட் இல்லையா? பிரைம் மினிஸ்டருக்கு பிரசிடென்ட் தான் அந்த பதவி பிரமாணத்தை செஞ்சு வைப்பாங்க. இப்போ சாமுவேல் அந்த காலத்துல இஸ்ரவேலுக்கு எப்படி ஒரு பிரசிடென்ட் மாதிரி, ஒரு பிரசிடென்ட் வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஏன்னா இஸ்ரவேல் ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறவர். அவர் ராஜாவை, இவங்க தான் ராஜான்னு அவர் கை காட்டினா தான் அவங்க ராஜா. அப்ப அவர் வர்றாருன்னு சொன்னா அப்ப அந்த இடத்துக்கு அது எப்படி இருக்கும்? விசேஷமா இருக்கும்ல. அப்போ எல்லா ஜனங்களும் என்ன பண்ணிட்டாங்க, சாமுவேல் வராரு அப்படின்னு எல்லா இஸ்ரவேலும் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல வந்திருக்காங்க. ஒரு பெரிய விருந்து நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த சம்பவம் அங்க நடக்குதுன்னா இந்த மெசேஜ் யாருக்கு போயிருக்கும்? கண்டிப்பா யாருக்கு? ராஜா இல்ல, தாவீதுக்கு போயிருக்குமா இல்லையா? தாவீதுக்கு இந்த விஷயம் கண்டிப்பா போயிருக்கும். தாவீதுக்கு இந்த விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இப்போ உங்க வீட்டுல என்னப்பா ஒரு பெரிய விசேஷம் நடக்குது, சாமுவேல் அவரே வந்திருக்காரு, சாமுவேல் தீர்க்கதரிசி வந்திருக்காரு, என்ன நீ போலியா? உனக்கு சொல்லலையா? உன்னை கூப்பிடலையா? உங்க அண்ணன்களாம் போயிருக்காங்களே, அங்க எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க, மிலிட்டரியில இருந்து வர வச்சிருக்காங்க. உங்க அண்ணன்கள்லாம் லீவ் போட்டு அங்க போயிருக்காங்களே, உன்னை கூப்பிடலையா? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் தாவீதுக்கு? எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்ல. வீட்டுல ஒரு விசேஷம் நடக்குது, எல்லா அண்ணன்களும் அவங்க வேலையெல்லாம் லீவ் போட்டுட்டு என்ன பண்ணிருக்காங்க, வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி வந்திருக்காரு. நம்ம அட்லீஸ்ட் அவர்கிட்ட ஒரு பிளஸிங் வாங்கிறதுக்கு கூட என்ன பண்ணல, நம்மளை கூப்பிடலையே அப்படின்ற வருத்தம் தாவீதுக்கு இருந்ததுன்னு பைபிள்ல போட்டிருக்கா? இருக்கா? இல்ல. அந்த ஒருவேளை அந்த செய்தி கேட்டிருந்தா கூட தாவீது என்ன பண்ணல, அதை குறிச்சு அவர் வருத்தப்பட்டிருக்க மாட்டார். அவர் என்ன பண்ணிருக்காரு, அங்க சாமுவேல் இருக்காரு, இங்க ஆண்டவர் இருக்காரு. ஹல்லேலூயா. அங்கே சாமுவேல் இருக்கிறார், இங்கே ஆண்டவர் இருக்கிறார் சொல்லி அவர் என்ன செய்கிறார், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் சொல்லி அந்த நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அப்பதான் ஒரு செய்தி வருது அவருக்கு. என்னன்னா, இங்க என்ன நடந்துச்சு, ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணதோ, சாமுவேல் என்ன செய்யறாரு தெரியுமா, ஒருத்தரை ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணதோ, ஆண்டவரை 7 பேரை கொண்டாந்துட்டாங்க, எதுவுமே இல்லைன்னு சொல்றீங்க, அப்ப என்னன்னு சொல்லும் பொழுது, ஒருத்தர் இருக்கான் பாங்க, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், அவனை எல்லாரும் தள்ளினாங்க, ஆனா நான் தள்ளல. ஹல்லேலூயா. அவனை தான் நான் தெரிந்திருக்கிறேன். ஆமென். ஆகாது என்று தள்ளின கல்லை கர்த்தர் என்ன செய்கிறாரா, மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிறவர். ஆமென். அப்போ எல்லாரும் தள்ளினாங்க, ஆனா அவன் தான் எனக்கு தேவை. ஹல்லேலூயா. அவனை கூப்பிடு, அவனை தான் நான் என்ன பண்ணிருக்கேன், எனக்குன்னு தெரிஞ்சிருக்கு. நமக்கு ஒரு தெரிந்த சம்பவமா தான் இருக்கும். ஆனா இதனுடைய உட்காரியங்களை, உள்ள இருக்கிற அந்த காரியங்களை பார்க்கும்போது ஆண்டவர் எப்படியாய் அவர் பார்க்கிறார் என்பதை நம்ம பார்க்கணும் இல்லையா? ஆண்டவருடைய பார்வை எப்படியா இருக்கிறது என்பதை
நான் பார்க்கும் பொழுது எல்லாரும் தள்ளினவன் தான் எனக்கு வேணும். அல்லேலூயா. அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனை முதன்மையாய் நிறுத்துகிறார். ஆமென். யாரும் இவனா 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 இவன்ல இவன் வேண்டாம் அப்படின்றவங்க அந்த இடத்துல அந்த ஆடு மேய்க்கிற அந்த துணியோடு கூட அந்த ஆடு மேய்க்கிறவன நல்லா ராணுவ ட்ரெஸ்ஸை போட்டு போவான், போட்டு நல்லா மிலிட்ரி ட்ரெஸ்ஸை போட்டு அங்கே போய் ஆடு மேய்ச்சிட்டு இருப்பான். என்ன பண்ணிருப்பான்? ஏதோ ஒரு பழைய சட்டை, ஏதோ ஒரு அழுக்கு துணியை போட்டுக்கிட்டு, ஏன்னா போறது வனாந்திரம், ஆடுங்க எங்கெங்க போதும் அங்கெல்லாம் சுத்தணும். ஒருவேளை அங்கே சுத்தி சுத்தியே அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் இருக்கும், அழுக்கா இருக்கும். அந்த தோற்றத்தோடு கூட வந்து நிற்கிறாங்க. ஏன்னா அங்கே சாமுவேல் சொல்ற இன்னொரு வேற யாருன்னா இருக்காங்களா? ஆண்டவருக்கு என்ன அனுப்பியிருக்காரு, நீ காட்டின யாருமே கிடையாது, அப்ப வேற யாரும் ஒருத்தர் இருக்காதுன்னு அர்த்தம், இருக்கான. அப்ப அவனை குறித்து அந்த அறிமுகம் என்ன ஆகுறது பாருங்களேன். அங்க சொல்லும் பொழுது அங்க சாமுவேல் தாவீதை குறித்த அந்த அறிமுகத்தை பார்க்கும்போது 11ஆம் வசனம், எப்படி மாச்சு பார்த்தீங்களா சிச்சுவேஷன்? என்னதான் அவனை ரிஜெக்டே பண்ணிட்டாங்க, அவனை கூப்பிடவே கூடாதுன்னு நினைச்சிட்டாங்க. ஆனா இங்கே சாமுவேல் கேட்கிறாரு, உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா? இத்தனை பேர் தான், அந்த 7 பேர் தான் உன் பிள்ளைங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்போ அங்க பார்க்கும் பொழுது அதற்கு ஈசாய் சொல்றான், இளையவன் ஒருத்தர் இருக்கிறான், இவன் இல்லாம இளையவன் ஒருவன் இருக்கிறான். ஆனா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவனோட ப்ரொஃபஷன் என்னன்னு கேட்டாரா? அவன் என்ன வேலை செய்யறான்னு சாமுவேல் கேட்டாரா? கேட்கல. ஆனா அவனுடைய வேலை முன்கூட்டி யார் சொல்றது? அவங்க அப்பா சொல்றாரு, ஈசாய் சொல்றாரு. என்னது? அவன் இருக்கிறான், ஆனா வந்து அவன் வேலை என்னன்னு சொல்லிட்டா இவன் என்ன பண்ண மாட்டாரு, அவனை அபிஷேகம் பண்ண மாட்டாரு இவன் நினைச்சிட்டார். அவன் ஆடு மேய்க்கிறான், அவன் ஆடுதான் மேய்க்கிறான். அவன்லாம் வந்து ராஜாவெல்லாம் இருக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு அபிஷேகத்துக்கு ஒர்த்து கிடையாது. அல்லேலூயா. மனுஷ ஒர்த்து இல்லைன்றவங்க தான் கர்த்தருடைய பார்வையில மேன்மையானவர். அல்லேலூயா. அப்போ அந்த அளவுக்கு அவன் ராஜாவா இருக்கிற அளவுக்குலாம் அவனுக்கு வேல்யூ, அந்த அளவுக்குலாம் வேல்யூ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் அவங்க அப்பா இன்ட்ரடக்ஷன் எப்படி கொடுக்குறாரு பாருங்க. என்னன்னு சொல்லிட்டேன், இவங்கெல்லாம் மிலிட்ரியில இருக்காது, இந்த பிள்ளை மிலிட்ரியில, இந்த பிள்ளை வந்து மிலிட்ரியில கமாண்டோவா இருக்கான், இந்த பிள்ளை வந்து இப்படி இருக்கான், அந்த பிள்ளை அப்படி இருக்கான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாரு. ஆனா இந்த இளையவன் மாடு மேய்க்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அங்கே சாமுவேல் சொல்றான், அவனை முதல்ல கூப்பிடு, அவன் இங்க வரலன்னா இங்க விருந்தே கிடையாது. அல்லேலூயா. இந்த விருந்தே யாருக்குதான்? அவனுக்குதான். இந்த விருந்தே இப்படி இந்த விசேஷமே அவனுக்காகத்தான் கர்த்தர் ஆயத்தப்படுத்திருக்கிறார். அப்ப அவன் இங்க வந்தாதான் இது என்னது விசேஷம். அதனால அவன் இங்க வரலன்னா நான் உன் வீட்டுல கையை நினைக்க மாட்டேன்றாரு சாமுவேல். அல்லேலூயா. எப்படிப்பட்டவனை எப்படிப்பட்ட இடத்துல ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துறாரு பாத்தீங்களா? அல்லேலூயா. இவன் தேவையில்லை, இவன் அதுக்கு அருகதை இல்லை, இவன் வேண்டாம், இவனை கூப்பிட வேண்டாம் அப்படின்னு நினைச்ச ஒருவன் அவன் வந்தாதான் அந்த விசேஷம், அவனுக்காக தான் அந்த விசேஷம் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? மாற்றி விட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு மனுஷ சமுதாயத்துல, சொந்தங்கள் மத்தியில, சூழ்நிலைகள் மத்தியில இவங்கெல்லாம் வேண்டாம்பா, இவங்கெல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் இவங்க வந்தாலாம் நமக்கு இதுவா இருக்காது, நமக்கு நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்களா? கர்த்தர் என்ன பண்ணாரு? இவங்க தான் வந்து நிக்கணும். அல்லேலூயா. இவங்க தான் வரணும். இவங்க வந்தாதான் அந்த இடத்துக்கு மதிப்பு, இவங்க வந்தாதான் கணவன் கர்த்தர் இருக்குவார். அல்லேலூயா. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். அந்த இடத்திலே ஆண்டவர் அங்கே தாவீதை தூக்கி நிறுத்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உயர்த்துகிறார். அந்த இடத்திலே அந்த அபிஷேக தைலம் யாருக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது? தாவீதுக்காக. அல்லேலூயா. ஆடு மேய்க்கிறவன் எல்லாருக்கும் இளையவன், இவன் இல்ல ரிஜெக்ட் பண்ண ஒருத்தனை கர்த்தர் கொண்டு வந்து அங்கே நிறுத்துகிறார். அல்லேலூயா. இந்த வேளையிலும் கூட
கர்த்தருடைய பார்வை மனுஷர் பார்க்கிற பிரகாரமாய் அல்ல என்பதை நாம் நிச்சயமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லா விதத்திலுமே தம்முடைய பிள்ளைகளை அவர் நன்மையால் நிரப்புகிற தேவன். எந்த விதத்திலுமே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் வெட்கப்பட விடுகிறது இல்லை. ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் இந்த வேளையிலும் கூட மனுஷர் பார்க்கிற பிரகாரமாய் அவர் பார்க்கிற தேவன் அல்ல என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 8:39. ஹல்லேலூயா. நாம் இங்கே வாசிக்கும் பொழுது இந்த 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல இங்கே சாலமோன் ராஜா கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறார். அந்த ஆலயத்தை அவர் கட்டும் பொழுது அந்த ஆலயத்திலே அவர் பிரதிஷ்டை பண்ணி கர்த்தருடைய சமூகத்திலே இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். அப்ப இந்த விண்ணப்பத்தை அவர் ஏறெடுக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை சொல்லி அவர் ஜெபிக்கிறார். உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும்படிக்கு தேவரீர் ஒருவரே எல்லா மனுபுத்திரரின் இருதயத்தையும் அறிந்தவராதலால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவன் அவனுடைய வழிகளுக்கு தக்கதாக செய்து அவன் அவனுக்கு பலன் அளிப்பீராக. ஹல்லேலூயா. எல்லா இருதயங்களையும் அறிந்த கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய இருதயங்களை அறிந்திருக்கிறார். உள்ளத்தின் பாரங்களை அறிந்திருக்கிறார். உள்ளத்தின் ஏக்கங்களை அறிந்திருக்கிறார். உள்ளத்தின் காரியங்களை அறிந்திருக்கிறார். அதனால நம்முடைய இருதயங்களை அவர் அறிந்திருக்கிறபடினாலே நம்முடைய இருதயத்தின் பாரங்களை அறிந்திருக்கிறபடினாலே நம்முடைய அவனுடைய இருதயத்தை அறிந்தவராதலால் மனுபுத்திரன் இருதயத்தை அறிந்தவராதலால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனுடைய வழிகளுக்கு தக்கதாக செய்து அவனவனுக்கு பலனளிப்பீராக. ஹல்லேலூயா. அப்ப அவங்க இருதயத்தை கத்தறிந்து அவரவருடைய எண்ணங்களுக்கு தக்கதாக கத்தனை பண்றாரா அவர் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஹல்லேலூயா. தாவீதுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். தாவீதுடைய இருதயத்தை பார்க்கும் பொழுது அந்த இருதயம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? என்ன செய்கிறது? அந்த இருதயம் எப்பொழுதும் கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறது. அந்த இருதயம் தன்னுடைய சிறுமையை குறித்து என்ன பண்ணல? கவலைப்படல. அந்த இருதயம் தன்னை ஆளுமைக்கு அனுப்பிட்டாங்களேன்னு சொல்லி கவலைப்படல. அந்த இருதயம் என்ன செய்கிறது? தன்னை அழைக்கவில்லை என்று சொல்லி அந்த இருதயம் கவலைப்படல. அந்த இருதயம் எப்படி இருக்குதா? கர்த்தரோடு கூட இசைந்து இருக்கிறது. கர்த்தரை துதிக்கிறதா இருக்கிறது. அப்ப அந்த இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தாவீதுனுடைய இருதயத்தை பார்த்தார். ஹல்லேலூயா. தாவீதுனுடைய இருதயத்தை அவர் பார்க்கும் பொழுது அந்த இருதயம் கர்த்தரோடு கூட இசைந்திருந்தது. ஹல்லேலூயா. அந்த இருதயத்துக்குள்ள தன்னை தள்ளிட்டாங்களே என்ற கவலை இல்லை, தன்னை கூப்பிடலி என்ற வேதனை இல்லை. அந்த இருதயத்துக்குள்ள என்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறார், நான் அவரோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த இருதயத்தை தான் கர்த்தர் பார்த்தார். ஆமென். அந்த இருதயத்தை ஆண்டவர் பார்த்துதான் அங்கே தாவீதுக்கு ஆண்டவர் முதலிடத்தை கொடுத்தார். ஆமென். மனுஷ கடைசியில வச்சான ஆண்டவர் கொண்டு வந்து எங்க நிறுத்துறாரு? முதல்ல ஆண்டவர் நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்போ மனுஷன் பார்க்கிறபடி கர்த்தர் பார்க்கிறது இல்ல, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோட இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்கள் இருதயங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். உங்கள் இருதயங்களின் ஏக்கங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயங்களின் பாரங்களை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க எந்த சூழ்நிலையில கர்த்தரை தேடி கொண்டிருக்கீங்க, நீங்க எந்த சூழ்நிலை கர்த்தரோடு கூட இருக்கீங்க, அதுதான் கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதனால அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களுக்கு தக்கதாக கர்த்தர் என்ன செய்கிறாரா?
அவர் நடத்துகிறவராய் இருக்கிறார் சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். 1 நாளாகமம் 28:9. என் குமாரனாகிய சாலொமோனே, நீ தாயின் தேவனை அறிந்து அவருடைய பூரணத்தோடும் உற்சாகமாகவும் செய்து கர்த்தர் எல்லா விடங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவருடைய எதிர்க்கும் கைவிடுவார். ஹல்லேலூயா. இங்க தாவீது தன் மகனாகிய சாலொமோனுக்கு அட்வைஸ் பண்றார். என்ன சொல்லி அட்வைஸ் பண்றாருன்னா, என் குமாரனாகிய சாலொமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. ஹல்லேலூயா. எப்படி சேவிக்கணுமா? உத்தம இருதயத்தோடு. ஏன்னா கர்த்தர் என்னத்தை பார்க்கிறாரா? இருதயத்தை பார்க்கிறார். அப்ப அவர் பார்க்கிற இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கணுமா? உத்தம இருதயமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரை சேவிக்கிற இருதயம் உத்தம இருதயமா இருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் ஒரு நாளும் அவர் தோற்றத்தின்படியாய் அவர் என்ன பண்ண மாட்டாரு? தீர்மானிக்க மாட்டார். இருதயத்தின்படியாய் தான் அவர் என்ன செய்கிறார்? தீர்மானிக்கிறவராய் இருக்கிறார். அதனாலதான் தாவீது தன் மகனாகிய சாலமோனுக்கு சொல்லுகிறார், நீ பராக்கிரமம் நிறைஞ்சவனா இருக்கலாம், நீ நல்ல ஒரு தைரியசாலியா இருக்கலாம், உனக்கு எல்லாமே இருக்கலாம். ஏன்னா நான் உங்க அப்பா நான் ஆடு மேய்ச்சவனா இருந்தேன். யாரு? தாவீது. அவர் அதை கூட சொல்றாரு, முன்னாடி சொல்வார் சாலமோன், ஆடு மேய்த்தவனா இருந்த என்னை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? இந்த அரியணையிலே கர்த்தர் ஏற்றினார் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நான் ஆடு மேய்ச்சவனா இருந்தேன், ஆனா என்ன கர்த்தர் என்ன செஞ்சாரு? ராஜாவாய் தேர்ந்தெடுத்தார். ஆனா நீ பிறக்கும் போதே யாரு? நான் ஆடு மேய்ச்சேன், நான் ராஜாவான. ஆனா நீ யாரு? பிறக்கும் போதே யாரு? ராஜாவோட பிள்ளை. பிறக்கும் போதே நீ ராஜாவோட பிள்ளை. பிறக்கும் போதே நீ இந்த எல்லா வசதியோடையும் நீ என்ன பண்ணிட்ட? பிறந்துட்ட. அதனால நீ என்ன பண்ண? உன்னுடைய இருதயத்தை என்ன பண்ண? அதுக்காக ஆண்டவர் உன்னை தேர்ந்தெடுக்கல. உன்னை அதுக்காக என்ன பண்ணல? இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கோ நீ எனக்கு அடுத்து ராஜாவா இருக்கிறதுக்கோ உன்னை தேர்ந்தெடுக்கல. நீ தாவீதின் குமாரன் என்பதனால கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் கர்த்தரை தேடினதுனால உன்னை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்றேன், தாசனாகிய தாவீது ஆண்டு சொல்றாரு, வழி விலகி போகும்போது கர்த்தர் சாலமோன்கிட்ட சொல்றாரு, நீ என் தாசனாகிய தாவீதை போல என்ன பண்ணல, நீ தேடலன்னுவார். அவன் வழி விலகி போகிற சூழ்நிலை தாசனாகிய தாவீதை போல நீ என்னை தேடுவார். அப்படி ஆண்டவர் செய்கிறார், அந்த தாவீதை முன்னிறுத்துகிறார். அப்போ இந்த சாலமோனுக்கு கர்த்தர் இந்த கனத்தை கொடுக்கிறான்னு சொன்னால் யார் நிமித்தமாய்? தாவீது நிமித்தமாய். அதனாலதான் தாவீது சொல்றாரு, நீ ஆண்டவருக்கு முன்னாடி என்ன பண்ணு? உத்தம இருதயத்தோடு, அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. ஹல்லேலூயா. அவரை எப்படி சேவி? உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. அவர் உத்தம இருதயத்தை என்ன பண்றாரு? பார்க்கிறார். ஏன்னா கர்த்தர் பார்க்கிறது இருதயத்தை. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் பார்க்கிற இருதயத்தை நாம் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதனால கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் என்ன பண்ணுவாரா? டோட்டலா ஒன்ஸ் ஃபார் ஆல் உன்னை கைவிட்டுவார். ஹல்லேலூயா. அப்ப நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். நீ பிள்ளையா இருந்தா கூட சரி, இதுதான் உனக்கு நான் சொல்றது, இதுதான் ஆண்டவர் சொல்றார். தாவீது சொல்றார். ஹல்லேலூயா. நீ பையன்றதுக்காக நான் உன்னை என்ன பண்ண முடியாது, நான் தூக்கி வைக்க முடியாது. நீ ஆண்டவரை தேடினாதான் உனக்கு கிடைக்கும். நீ தேடலைன்னா உன்னை விட்டுருவாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கும் அதுதான் பிள்ளைகளிடத்துல சொல்லி, ஆண்டவரை தேடினா ஆண்டவர் கூட இருப்பார். ஆண்டவரை பிடிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஆண்டவரை எப்பவும் பிடிச்சுக்கோங்க. அவர் தான் கடைசி வரைக்கும் வர போறவர், அவர் தான் எல்லாத்தையும் செய்ய போறவர். அப்போ அவரை பிடிச்சுக்கோங்க, அவர் தான் எல்லாமே. அப்போ இது தாவீது சொல்லும் பொழுது ஒரு சாபமா அது. ஆனா இந்த பிள்ளைங்கிட்ட சொன்ன பிள்ளைங்க ஐயோ இவங்க சமைக்கிறாங்க. இது சாபம் கிடையாது. கர்த்தரை தேடினாதான் நம்ம நல்லா இருக்க முடியும் இல்லையா? கர்த்தரை தேடினாதான் நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியும். கர்த்தரை தேடினாதான் நம்ம உயர முடியும். கர்த்தரை தேடலன்னா நம்ம
மடியில இந்த தங்க தட்டில் நீ சாப்பிட, அதனால நீ இந்த பிறக்கும் போதே நீ நல்லா வளர்ந்துட்ட. அதனால அதுக்காக நீ என்னவா இருக்க முடியாது, ஆசீர்வாதமா இருக்க முடியாது. அது உன்னை வாழ வைக்காது. என்னதான் நீ ராஜாவா இருந்தாலும், ராஜாவா உன்னை நான் தேர்ந்தெடுத்தாலும் நீ என்ன பண்ண முடியாது, அது நிமித்தமாய் நீ உயர முடியாது. நீ கர்த்தரை தேடினாதான் இந்த சிங்காசனம் உனக்கு. அல்லேலூயா. தாவீது நல்ல கரெக்டா சொல்லிட்டு தான் அவர் என்ன பண்றாரு, அவர் தன்னுடைய காலத்தை முடிக்கிறார். அப்ப அவருடைய கடைசி நாட்களிலே சாலமோனோடு கூட பேசுறார், நீ கர்த்தரை தேடு, அப்போ கர்த்தர் உனக்கு என்ன பண்ணுவாரு, தென்படுவார். நீ கர்த்தரை விட்டுட்டா அவர் உன்னை இன்னைக்கு இல்லை என்னைக்குமே விட்டுருவார். எவ்வளவு ஒரு அதை பத்தி கவலையே படல. பிள்ளை இப்படி சொல்றேன், அதை பத்தி அவருக்கு ஒண்ணே பண்ணுதான், என் தேவனுக்கு என்ன பண்ணணும், பிரியமா இருக்க வேண்டும். ஏனென்றால் தாவீதுக்கு நல்லா தெரியும், இருதயத்தை பார்க்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தர் இருதயங்களை பார்க்கிறவர், உள்ளங்களை பார்க்கிறவர், உள்ளத்தின் விசாரங்களை பார்க்கிறவர், நாம் எப்படியா தேடுகிறோம் என்பதை பார்க்கிறவர். அல்லேலூயா. அதனால தாவீதுக்கு தெரியும், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறாரு. அவருக்கு முன்னாடி இந்த இருதயம் எப்படி இருக்கணும், உண்மையா இருக்கணும் அப்படின்றது தாவீதுக்கு என்னவா இருக்கிறது, நன்றாய் தெரிகிறது. அதனாலதான் அப்பா நீ என்ன பண்ணிடாத, கர்த்தருக்கு பிரியம் இல்லாம எதையும் செஞ்சிடாத. எனக்கு ஆண்டவரை பத்தி நல்லா தெரியும், ஏன்னா அவர்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கிறவன், அதனால அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதனால நீ அவரை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோ. அவருடைய இருதயமும் அவருடைய இருதயத்துக்கு நேற்றபடியா நடந்துட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு எல்லாத்தையுமே செய்வாரு. ஆனா நீ அவரை விட்டுட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணிடுவாரு, என்னைக்கும் என்ன பண்ணுவாரு, விட்டுடுவாரு. கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது. அப்போ இங்க பார்க்கும் பொழுது தாவீது தன்னுடைய பிள்ளைக்கு அவர் அதான் சொல்ற, இருதயத்தை பார்க்கிற தேவன், அவர் இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன் என்று சொல்லி அவர் தாவீது ராஜாவாகிய சாலமோனுக்கு இந்த காரியத்தை அவர் சொல்லுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் இந்த வேளையிலே நம்முடைய இருதயங்களை பார்க்கிற நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய இருதயம் நம்முடைய தேவனுக்கு முன்பாக எப்படியா இருக்கிறது, அதை நம்ம பார்க்கலாம். மனுஷன் எப்படி பார்க்கிறான், மனுஷன் எப்படி ஜட்ஜ் பண்றாங்க, மனுஷன் எப்படி தூக்கி வைக்கிறாங்க, தேவையில்லை. உங்க இருதயம் கர்த்தரோடு கூட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா தாவீதோட உயர்வு தான் நமக்கு. அல்லேலூயா. நம்ம மற்ற எதையுமே நம்ம பார்த்துட்டு நம்ம அதுக்காக சோர்ந்து போகாதபடி நாம கர்த்தரோடு கூட இருந்தோமானால் கர்த்தர் தானாய் நமக்கு உயர்வை கட்டளையிடுவார். அல்லேலூயா. அவர் நினைக்கிற உயரத்துக்கு நம்மளை வைப்பார். ஆமென். மனுஷன் நினைக்கிற உயரத்துக்கு இல்ல, அவர் நினைக்கிற உயரத்துக்கு. அவர் நினைக்கிற உயரம் எவ்வளவு பெருசா இருக்கும். அல்லேலூயா. ஏசாயாவுல சொல்லியிருக்கு, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு உன்னை குறித்து என் நினைவுகள் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நாம மனுஷங்க என்னை ஏற்றுக்கொள்ளல, மனுஷங்க என்ன தள்ளுறாங்க, மனுஷங்க என்ன புறக்கணிக்கிறாங்க, மனுஷங்க என்ன எதுக்கு என்ன பண்ணல அடைக்கல, இதெல்லாம் நம்ம கவலைப்படவே வேண்டாம். டைம் வரும். அல்லேலூயா. காத்துருங்க, காத்துருங்க. கர்த்தர் உயர்த்துகிற காலத்துக்காக காத்துருங்க. கர்த்தர் நிச்சயமா என்ன பண்ணுவாரு, இந்த நன்மைகளை அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நாம கொஞ்சம் நம்ம தள்ளி நம்ம சூழ்நிலைகள் நம்ம வந்து கொஞ்சம் காத்திருக்கிற நம்ம இருதயம் காயப்பட்டவங்க நம்ம என்ன பண்ண வேண்டாம், அதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டாம். ரிஜெக்ட் பண்ணும்போது ரொம்ப வலிக்கும் தான். அல்லேலூயா. அதெல்லாம் நமக்கு அனுபவம் தானே. அல்லேலூயா. ரிஜெக்ட் பண்ணும்போது நமக்கு வலிக்கும், ஆனால் அதை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் நம்மை தள்ளவில்லை. அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார். நம்முடைய இருதயங்களை பார்க்கிற தேவன் நிச்சயமா என்ன செய்வார், அவர் அந்த இருதயத்தின் அந்த ஏக்கங்களை அவர் நிறைவேற்றுவார். அவர் உயர்த்த வல்லவராக. சங்கீதம் 139 நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். சங்கீதம் 139 1 4 வரைக்கும் நாம் இப்படியாய் வாசிக்கலாம். சங்கீதம் 139 1 4. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். எப்படியா? கர்த்தர் எப்படி அறிந்திருக்கிறாரா? ஆராய்ந்து அறிந்து
அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம மேலோட்டமா பார்க்கிறவர் இல்ல, நம்மளை எப்படி பார்க்கிறாரு? ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லா விதத்திலும் நாம் எப்படி போறோம், எப்படி வரோம், எப்படி கர்த்தரை தேடுறோம், எந்த சூழ்நிலையில தேடுறோம், எப்படி அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எந்தெந்த நிலைமையில அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், சின்ன சின்ன காரியத்துக்கும் நம்ம எப்படி கர்த்தரை கனப்படுத்துறோம், எல்லாத்தையும் சின்ன சின்ன காரியங்களை கூட அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் மேலோட்டமா பார்க்கிறவர் இல்ல. பலவீனமா இருந்தாலும் என் பிள்ளை என்ன தேடுறான், எனக்காக ஓடி வர எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாய், கொஞ்சத்துல எனக்கு உண்மையா இருக்க எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார், ஆராய்ந்து பார்க்கிறார். அல்லேலூயா. நம்ம எப்படி பார்க்கிறாரா? ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறேன். அல்லேலூயா. நான் உட்கார்ந்தாலும் நான் எழுந்தாலும் நீங்க எப்பவுமே என்ன பண்றீங்க? அறிஞ்சிருக்கீங்க. அல்லேலூயா. நான் உட்காரும் போது கூட நம்ம எப்படி சொல்லி உட்கார்றோம், நம்ம எந்திரிக்கும் போது எப்படி சொல்லி எந்திரிக்கிறோம், யாரை கூப்பிடுறோம், யாரை மகிமைப்படுத்துறோம். அல்லேலூயா. எல்லாவற்றையும் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் ஒவ்வொரு அசைவும் எப்படி இருக்கு ஆண்டவருக்கு முன்னாடி. இப்ப என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. தூரத்திலிருந்து என் நினைவுகளை அறிந்திருக்கிறார். தூரத்தில் இருந்தா கூட அவர் நம்முடைய நினைவு அவருக்கு க்ளோஸா இருக்கு. அல்லேலூயா. நாம நினைப்போம் கர்த்தர் எங்கேயோ இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. ஆனா அவருடைய நினைவுகள் எப்படி இருக்கு? நம்முடைய நினைவுகளுக்கு நம்முடைய நினைவுகளை அறிந்தவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எங்க இருந்தாலும் அவர் நம்முடைய நினைவுகளை ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கார். அல்லேலூயா. எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் நம்முடைய நினைவுகள் அவருக்கு முன்பாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம் என்பதை அவர் எல்லாவற்றையுமே அவ்வளவு மைனூட்டா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? கவனித்துக் கொண்டிருக்கிறார். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். அல்லேலூயா. தாவீது எந்த அளவுக்கு கர்த்தர் தனக்கு முன்னாடி என்னை எந்த அளவுக்கு கர்த்தர் ஃபோக்கஸ் பண்றாரு அவருக்கு தெரியுது பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் என்னை எந்த அளவுக்கு அவர் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு, எந்த அளவுக்கு என்ன பார்த்துட்டு இருக்காரு, எந்த அளவுக்கு நான் அவர் கிட்ட இருக்கிறேன் அதை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவரை அவ்வளோ அவருக்கு முன்பாக பயந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் காணப்படுற. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன், என் வழிகள் எல்லாருக்கும் தெரியும். ஆமென். நம்ம போற பாதை அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நம்ம போற ரூட்டு அவருக்கு தெரியும். நம்ம எந்த பாதையில இப்ப போயிட்டு இருக்கோம் அவருக்கு தெரியும். நம்முடைய பாதை அவருக்கு பிரியமா இருக்கா, அவருக்கு பிரியம் இல்லாம இருக்கா, எல்லாமே அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நம்முடைய வழிகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். அல்லேலூயா. நான் சொல்றதுக்கு முன்னாடி கூட நீங்க அதை அறிஞ்சிருக்கீங்க. ஆமென். நான் என்ன சொல்ல போறேன்றது கூட நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்கு முன்னாடியே நீங்க அதை அறிஞ்சிருக்கீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம எல்லா விதத்திலுமே அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். கர்த்தர் நம்முடைய எல்லா சூழலும் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த சூழலுமே நம்மை தனியாய் அவர் விடுகிற தேவன் அல்ல. நம்ம ஒண்ணுதான், எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய பார்வை, கர்த்தருடைய ஃபோக்கஸ் மேல இருக்கு என்பது மட்டும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எல்லா சூழலும் கர்த்தர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். நம்முடைய இருதயத்தை தூரத்திலிருந்தே அறிகிறார் என்று சொன்னால் அப்ப எந்த அளவுக்கு அவருடைய சிந்தை நம் மீது இருக்கிறது இல்லையா? எவ்வளவு நமக்கு ஒருத்தவங்க பிரியமானவங்களா இருக்காங்கன்னா அவங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் நம்ம நினைவுல வச்சுட்டு இருக்கோம். அவங்க இப்ப என்ன பண்ணுவாங்க, எப்ப சாப்பிடுவாங்க, எப்ப செயல்படுவாங்க, எல்லாமே நமக்கு என்னது அந்த அந்த நினைவுகளை நம்ம என்ன பண்ணுவோம், பார்த்துட்ட மாதிரி சொல்லுவாங்க. நம்ம அந்த காரியத்தை சொல்லுவோம், பார்த்த மாதிரி பேசுறேன் அப்படின்வாங்க இல்லையா? என்னது அவருடைய நினைவு, அவங்களை குறித்த நினைவுகள் நமக்கு என்ன பண்ணும், எப்பொழுதும் நமக்கு இருக்கிறதுனால அந்த காரியங்கள் நமக்கு தூரத்துல இருந்தா கூட நம்ம என்ன பண்றோம், அவங்களை குறிச்சு இப்போ இதை பண்ணிட்டு இருப்பாங்க, இப்போ இப்படி இருப்பாங்க அப்படி நம்ம யோசிச்சுருக்கோம். மனுஷனுக்கே அப்படி இருக்கே, படைச்சவருக்கு எப்படி இருக்கும்? அல்லேலூயா. இந்த இருதயத்தை படைத்தவருக்கு இந்த இருதயத்தை குறித்து தெரியுமா தெரியாதா? தெரியும் இல்லையா? அல்லேலூயா. உண்டாக்குனவரே அவர் தான். அப்ப அதுக்குள்ள என்ன இருக்குன்றது அவருக்கு தெரியாதா? இல்லையா? இது எவ்வளவு ஒரு பெரிய மகிமையான ஒரு தேவன் இல்லையா? அவர் உண்டாக்கினவர். நம்ம எல்லா விதத்திலும் அவர் அறிந்திருக்கிறார், எல்லா விதத்திலும் அவர் நம்மை நினைத்திருக்கிறார்.
எல்லாவற்றிலும் நம் மீது அவர் நினைவாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்மை குறித்து ஒருத்தவங்க எப்பவுமே நினைச்சிட்டு இருக்காங்க, எப்பவுமே நம்மளை குறிச்சு அக்கறை எடுத்துட்டு இருக்காங்கன்னா அது எவ்வளவு நமக்கு சந்தோஷமா இருக்கும். அப்போ எல்லாவற்றையும் படைத்த தேவன் எப்பொழுதுமே நம்மை நினைத்திருக்கிறார், எப்பொழுதுமே நம் மீது என்ன செய்கிறார், கவனமா இருக்கிறார். அப்படின்னா அப்ப அது நமக்கு எவ்வளவு ஒரு பெருமையான ஒரு விஷயம். யோசிச்சு பாருங்க, யார் நினைச்சானே யார் நினைக்கலன்னா எனக்கு என்ன, என் ஆண்டவர் நினைக்கிறார், என் ஆண்டவர் எப்பொழுது என் மேல நினைவா இருக்கிறார். அப்ப இந்த ஒரு சந்தோஷம், இந்த ஒரு நம்பிக்கை, இந்த ஒரு தைரியம் ஒரு நாள் நம்ம என்ன பண்ண தனிமைப்படுத்தாது. அல்லேலூயா. எல்லா விதத்திலுமே எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் என் மீது எப்பொழுதும் நினைவா இருக்கிறார். தாவீது அதான் சொல்றாரு, என் மீது எப்போ நீங்க நினைவா இருக்கு, உட்கார்ந்தாலும் இருந்தாலும் அமர்ந்தாலும் படுத்தாலும் எல்லா சூழ்நிலையுமே நீங்க என்ன பண்றீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, தூரத்துல இருந்து நான் என்ன நினைக்கிறது உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மகிமையுள்ள தேவன். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. நம்ம எவ்வளவாய் அவர் நேசிக்கிறார், எவ்வளவாய் நம் மீது அன்பு வைத்திருக்கிறார், எவ்வளவாய் நம் மீது கரிசனை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வெள்ளம் கூட நாம் இப்படிப்பட்ட தேவனை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறபடினாலே நாம் பாக்கியம் பெற்றோர்களாய் இருக்கிறோம். கர்த்தர் இந்த கிருபைக்குள்ளாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். லூக்கா 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். லூக்கா 16:15. லூக்கா 16:15. அல்லேலூயா. அவர் அவர்களை நோக்கி, மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ மனுஷருக்கு முன்பாக நாம் எதை மேன்மையாய் காண்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அது தேவனுக்கு எப்படிப்பட்டதா இருக்கா, அருவருப்பாய் இருக்கிறது. அதனாலதான் அங்கே ஈசாய் தன்னுடைய மகன்களை, மிலிட்டரியில இருக்கிற மகன்களை, பராக்கிரமம் நிறைந்த மகன்களை மேன்மையா நினைக்கும் பொழுது கர்த்தர் சொல்ற, நான் இவனை ரிஜெக்ட் பண்ணிட்டேன், நான் இவனை புறக்கணித்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. மனுஷருக்கு முன்பாக எது அருவருப்பா இருக்கோ, எது தள்ளப்படுகிறதோ அதுதான் கர்த்தருக்கு முன்பாக மேன்மையா இருக்கிறது. அல்லேலூயா. எதையுமே நாம் மனுஷங்க மெச்சிக்கணும் செய்ய வேண்டியதே இல்லை. அல்லேலூயா. மனுஷங்க என்ன மேன்மைப்படுத்த நம்ம செயல்படுத்த வேண்டியதே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு இது பிரியமா, அது என்னவா தான் நம்ம செயல்படுத்தணும். கர்த்தருக்கு பிரியம் இல்லையா, அது யாசனா எனக்கு கவலை இல்லை. அல்லேலூயா. மனுஷர்கள் மனுஷர்கள் மேன்மைப்படுத்துகிறதுக்காக நாம எதையுமே செயல்படுத்த வேண்டியது இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னாடி நான் எப்படி இருக்கு, அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நான் எப்படியா அவரோடு கூட உறவாடி கொண்டிருக்கிறேன். 4 பேருக்கிட்ட அந்த நேரத்தை செலவிட்டா என்னை மெச்சுக்கொள்ளும்னா அது எனக்கு இல்லை. நான் கர்த்தரோடு கூட நேரத்தை செலவிட்டா கர்த்தர் எனக்கு அதை மேன்மைப்படுத்துகிறார், அதுதான் எனக்கு மேன்மை. அல்லேலூயா. அப்ப கர்த்தரோடு கூட நான் எப்படியா இருக்கிறேன், கர்த்தரோடு கூட நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது, கர்த்தர் என்னை எப்படியாய் ஒரு மேன்மை பாராட்டுகிறார். அல்லேலூயா. நாம் கர்த்தரோடு கூட எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் அவரோடு கூட முதல்ல நம்முடைய ரிலேஷன்ஷிப்பு எப்படி இருக்கு, முதல்ல நம்ம என்ன பண்ணணும், கர்த்தரோடு கூட இருக்கிற அந்த உறவை, அந்த ஐக்கியத்தை நம்ம என்ன பண்ணணும், நாம் பலப்படுத்தி கொள்ள வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, மனுஷனுக்கு மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பா இருக்கிறது. சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷங்க தன்னை மிகைப்படுத்த வேண்டும், மனுஷங்க தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே மனுஷங்களுக்காக எதையாவது செய்யணும்னு நினைப்பாங்க. அல்லேலூயா. மனுஷங்களை சிலர் பார்த்தீங்கன்னா, இது கடன் வாங்கியாவது என்ன பண்ணணும், அப்பதான் நம்மளை என்ன பண்ணுவாங்க, நம்மளை ஏற்றுக்கொள்ளுங்க. இதனாலேயே மனுஷன் வாழ்க்கை ஃபுல்லா கடன்காரனா இருக்காங்க தெரியுமா, நிறைய பேர் பெருமைக்காக. அப்பதான் என்ன பண்ணுவாங்க, எனக்கு கொண்டாந்து முன்னாடி நிறுத்துவாங்க, ஏன்னா அப்பதான் என்ன பண்ணுவாங்க, மேன்மைப்படுத்துவாங்க, ஏன்னா அப்பதான் என்ன பண்ணுவாங்க, பாராட்டுவாங்க. இதற்காக என்ன பண்றாங்க, தங்களை வருத்தி கொண்டு, தங்களை கஷ்டப்படுத்தி கொண்டு என்ன பண்றாங்க, அநேக காரியங்களை செய்யற. இது கர்த்தருக்கு முன்னாடி சந்தோஷமா இருக்குமா, கர்த்தருக்கு முன்னாடி சந்தோஷமா இருக்குமா, இல்ல. கர்த்தருக்கு முன்னாடி எப்படி இருக்கும், இது அருவருப்பா இருக்கும். அப்படி மனுஷன் கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணிட்டு கடன் வாங்கிட்டு, ஐயோ கர்த்தாவே கர்த்தாவேன்னா கர்த்தர் காப்பாத்துவாரா, காப்பாற்ற முடியுமா கர்த்தர், இல்லையா.
இல்ல, கர்த்தர் காப்பாற்ற முடியாது. ஏன்னா மனுஷங்க மெச்சுக்கிறது இதெல்லாம், மனிதர்கள் மேன்மைப்படுத்துகிறதுக்காக இதெல்லாம் செய்யும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு இடர்பாடுகளுக்குள்ள மனுஷன் சிக்கிட்டு அப்புறம் அது ஆண்டவர் என்னை காப்பாத்தலன்னு சொன்ன ஆண்டவர் அதை எப்படி ஏற்றுக்கொள்வார்? அது அருவருப்பா தான் ஆண்டவர் பார்ப்பார் இல்லையா? ஒரு நாள் மனுஷன் மெச்சுக்கணும்னு வாழவே கூடாது. அல்லேலூயா. நம்ம கிட்ட என்ன இருக்கு, நம்ம எந்த சூழ்நிலை இருக்கும், அதுல கர்த்தரை நாம் எப்படி கனப்படுத்துறோம்? அல்லேலூயா. கர்த்தரை நாம் எப்படி மேன்மைப்படுத்துறோம்? கர்த்தர் அதுல என்ன மகிமைப்படுற? மனுஷன் என்ன மகிமைப்படுத்துறோம், இது தேவையே கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல மனுஷங்க மேன்மைப்படுத்தணுன்றதுக்காகவே கடன்காரனா வாழ்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? அல்லேலூயா. கடன் வாங்கி அப்படி ஒரு பெரிய ஒரு மேன்மையில வாழணும் அப்படின்னு ஆண்டவர் கேட்கலையே இல்லையா? இன்னைக்கு மனுஷர்கள் மேன்மைப்படுத்த வாழுகிறவர்கள் நிச்சயமாய் அவருடைய கடைசியில் என்னவாகும்? அவருடைய வாழ்க்கையின் சூழ்நிலை அது பரிதாபமா இருக்கு. அல்லேலூயா. மனுஷங்க மேன்மைப்படுத்தணுன்றதுக்காக பெரிய ஆளோட தன்னை காண்பிக்கிறது, அவங்க தன்னை முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதுக்காக எதையாவது என்ன பண்றது, அப்படி நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? கடைசியில் என்னது? அவங்க யாருக்காக கஷ்டப்பட்டு இவ்வளெல்லாம் மேன்மைப்படுத்த நினைச்சாங்களோ அவங்க கடைசியில் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அல்லேலூயா. அதனால இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறது, மனுஷனுக்கு முன்பாக தன்னை மேன்மையாக என்ன பண்ற எந்த ஒரு காரியமும் கர்த்தருக்கு முன்னாடி என்னவா இருக்கு? அருவருப்பா இருக்கு. அல்லேலூயா. அப்ப நாம கர்த்தருக்கு முன்னாடி எப்படி இருக்கிறோம்? அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி கொஞ்சத்துல உண்மை, கொஞ்சத்துல ஆண்டவரை நேசிக்கிறது, கொஞ்சத்துல ஆண்டவருக்கு பிரியமா வாழுறது, கொஞ்சம் ஆடுங்க. அந்த கொஞ்சம் ஆடுகளை வச்சுக்கிட்டு தாவீது கர்த்தரை துதித்தார். அல்லேலூயா. இதை விட வேற என்ன உதாரணம் வேணும் இல்லையா? அவங்க அண்ணன்களை தேடி மென்றைக்கு போறாரு. அப்ப அவங்க பெரிய அண்ணன் எலியாப் தான், இதே தான் நான் தள்ளுனேன்னு சொன்னாரு. அவன் தான் அந்த கொஞ்சம் ஆடுகளை யார் வசத்துல விட்டு இங்க வந்த? உனக்கு இங்க என்ன வேலை? உன் துணிகரத்தை நான் அறிவேன். நீ யாரே இங்க வர்றதுக்கு? நாங்க மிலிட்டரி, நாங்க ராணுவத்துல இருக்கோங்க, எங்களுக்கு இங்க வேலை இருக்கு, உனக்கு என்ன வேலை? அது கொஞ்சம் ஆடுகளை யார் வசத்துல விட்டு வந்த? இருக்கிறதே கொஞ்சம் ஆடு. எனக்கு அப்படிதான் அநேக கண்கள் பார்த்து இருக்கிறதே கொஞ்சம். இப்படி மனுஷனை கண்கள் எப்படி பார்த்துட்டு இருக்க? இப்படித்தான். ஆனால் கொஞ்சத்திலும் எப்படியா இருக்கணும்? உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. அன்று சொல்ற கொஞ்சத்திலே உண்மையா இருக்கிறவனை அநேகத்தின் மேல் நான் என்ன பண்ணுவேன்? அதிகாரியாய் வைப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் கொஞ்சத்துல சந்தோஷமா இருக்குமா? கொஞ்சத்துல நிறைவா இருக்குமா? கொஞ்சத்துல உண்மையா இருக்குமா? எத்தனை பேர் கொஞ்சத்துல சந்தோஷப்படுறீங்க சொல்லுங்க? ஆமென். அல்லேலூயா. கொஞ்சத்துல நம்ம உண்மையாய், கொஞ்சத்துல நிறைவா, கொஞ்சத்துல ஆத்ம திருப்தியோடு கர்த்தரோடு கூட கர்த்தருக்குள்ள கொஞ்சத்துல சந்தோஷமா இருந்தா கர்த்தர் நிச்சயமாய் நிறைவாய் அவர் நடத்துவார். அல்லேலூயா. மனிதனுக்காக எதையுமே நீ யோசிக்காதீங்க. மனுஷனுக்காக நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு சொல்லி நம்ம வருத்திக்க கூடாது. நம்மள என்ன பண்ணக்கூடாது? வேதனைக்குள்ள தள்ளி போடக்கூடாது. மனுஷங்க மெச்சிக்கிறதுக்கு எதுவும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? செயல்படுத்த கர்த்தருடைய பார்வையில் எது சரியோ அதைத்தான் நாம் செயல்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அதனால இங்கே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இதுதான். அல்லேலூயா. மனுஷனுக்கு முன்னாடி மேன்மையா இருக்கிறது கர்த்தருக்கு முன்னாடி எப்படி இருக்கான்? அருவருப்பா இருக்கு. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, நாம் கடைசி இந்த வசனத்தை வாசித்து முடிப்போம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எபிரேயர் 4:13. சீக்கிரமா வாசிங்க, முடிச்சிடலாம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, நரகமும் அவருடைய கண்ணுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நாம் கடக்க ஒப்புக்கொள்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமென். ஏனென்றால் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. ஒண்ணே ஒண்ணுதான், நான் ஆண்டவருக்கு முன்னாடி இருக்கேன், எதுவுமே அவருக்கு முன்னாடி மறைஞ்சில்ல. நான் மனுஷங்களுக்காக எந்த ஒரு மாய்மாலத்தை செய்ய வேண்டியது இல்ல. நான் கர்த்தருக்கு முன்னாடி எப்படி இருக்கிறேன், கர்த்தருக்கு முன்னாடி கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கிறேன், இதை மாத்திரம் நாம் செயல்படுத்திக் கொண்டிருப்போமானால் கர்த்தர் நிச்சயமாய் தாவீதை உயர்த்தின ஆண்டவர் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா.
கர்த்தர் தாவீதை அந்த வனாந்தரத்திலே மனுஷர்கள் பார்க்காத இடத்திலே தாவீதுடைய இருதயத்தை கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. அதே போல ஆண்டவர் நம்முடைய யாரு என் மனுஷங்க என்னை எப்படி நினைக்கிறாங்க இதை குறித்தல்ல, கர்த்தரனை எப்படி நினைக்கிறார், கர்த்தரனை எப்படி பார்க்கிறார், அவருக்கு முன்பாக நம்முடைய இருதயம் இருக்குமானால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய இருதயத்தை நாம் வெளிப்படுத்துவோம். யாருடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறதோ அவர்களை கர்த்தர் மனிதர்களுக்கு முன்பாக உயர்த்துவார். அல்லேலூயா. இந்த வேளையில கூட ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை உங்க சமூகத்துல நான் காண்பிக்கிறேன். ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை நீங்க பாக்குறீங்க. ஆண்டவரே நீங்க நான் தூரத்துல இருந்தாலும் என்னுடைய இருதயம் உம்மோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. என் இருதயத்தின் நினைவுகளை நீங்க தூரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அறிந்து கொண்டிருக்கீங்க. இந்த வேளையில ஆண்டவரே உங்க சமூகத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். மனுஷர் பார்க்கிற பிரகாரமா நீங்க என்ன பார்க்கல, அதனால உங்க பார்வைக்கு ஏற்றபடியா என்னை நீங்க உயர்த்தப்படுகிறேன்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போமா? நம்ம எழுந்திருப்போம்.